ஐயா பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் உங்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். குருகுலம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் இருந்துச்சு. குருகுலம் இப்போ பள்ளிக்கூடம் இருக்கிற மாதிரி அப்போ குருகுலம் தான் பள்ளிக்கூடம். அந்த காலத்தில் குருகுலம் தான். அந்த குருகுலத்தில் எப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, உங்களுக்கு 5 வயசுலேயே கொண்டு போய் அங்கே விட்டுருவாங்க. 5 வயசு 6 வயசு 7 வயசு இப்படி கொண்டு போய் குருகுலத்தில் விட்டுருவாங்க. அந்த குருகுலத்தில் விட்டால் இப்போ பள்ளிக்கூடம் மாதிரி தான் மாதிரி இந்த பள்ளிக்கூடம் மாதிரி அல்ல. அது வீட்டுக்கெல்லாம் வர முடியாது, வீட்டுக்கெல்லாம் விட மாட்டாங்க. அப்போது குருகுலம்னால அந்த குருகுலத்தில் படிக்கிற போது என்னென்னு கேட்டால், இந்த மனித வாழ்வியலை, மனிதன் எதுக்காக வந்தான், எப்படி இருக்கணும், நம்மளுடைய வாழ்க்கை முறை என்ன, நம்மளுடைய இறை பயணம் எப்படி, வாழ்க்கை பயணம் எப்படி, உலக வாழ்க்கையில் ஜீவராசிகளில் உயிர் உள்ள ஜீவராசிகள் ஆகட்டும், மனிதர்களுடைய எல்லாத்துக்கிட்டையுமே இந்த இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா உயிர்கள்கிட்டையுமே எப்படி நம்ம நடந்துக்கணும், எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்குற இடம் தான் குருகுலம். இப்போ இருக்கிற மாதிரி பள்ளிக்கூடம் மாதிரி இல்லை. இப்போல்லாம் வாத்தியார் மாறுற குருகுலங்களாக தான் இருக்குது. இது குருகுலம் தான். நம்ம பள்ளிக்கூடம்னு சொல்கிற இது குருகுலம் தான். இன்றைக்கி அந்த குருகுலத்தில் படிக்கிற பிள்ளைங்க எல்லாமே வாத்தியார் மிரட்டுற பிள்ளைங்களாக இருக்குது. அன்றைக்கி அப்படிலாம் இல்லை. அந்த குருகுலம்லாம் ரொம்ப கண்டிஷனான குருகுலம். இப்போ மாதிரி டைம் போட்டு பாடம் சொல்லி கொடுக்குற இடமும் அல்ல அது. அதனால் அந்த குருகுலத்தினுடைய நிலையை வேறு. இப்போ அந்த குருகுலத்தில் படிக்கிற போது எப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்கெல்லாம் விட மாட்டாங்க. 12 வருஷம் அங்கே படிக்கணும். அந்த 12 வருஷம் வரைக்குமே பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டுக்கணும். அந்த குருவுக்கு இந்த சீடர்கள் போய் அங்கே படிக்கிற அந்த குருகுல குழந்தைங்க போய் பிச்சை எடுத்துகிட்டு அந்த இவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற குரு சாப்பிட்டு வச்சதுக்கு பின்னாடி இவங்க சீடர்கள் சாப்பிடணும். இதுதான் முறை அன்றைக்கெல்லாம். அதே போல் அந்த குருகுலத்தில் இருக்கிற போது அந்த குருவுக்கு சேவைகள் செய்யணும். அந்த சேவைகள் செய்யும்போது இப்போ மாதிரி டைம் போட்டு பாடமெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க. அப்போல்லாம் அந்த குருவுக்கு எப்போ தோணுதோ அவருக்குன்னு ஒரு இது வரும். அப்போ தான் இந்த பாடத்தை பற்றி எடுத்து பேசுவார், சொல்லுவார். உங்களுக்கு நினச்ச நேரமெல்லாம் உங்களுக்கு பாடத்தை சொல்லித்தர மாட்டார். அந்த குருவுக்கு அப்படி ஒரு அன்றைக்கெல்லாம் அந்த குருகுலம்ங்கிறது அப்படி ஒன்று நடந்துகிட்டு இருந்தது. அங்கே போனீங்கன்னா, ஐயோ நான் பிச்சை எடுக்க முடியுமா அப்படின்னால அங்கே ராசா வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு ஏழை வீட்டு பையனாக இருந்தாலும் சரி, எல்லாம் அங்கே சமந்தான். எல்லோரும் போய் பிச்சை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்ணும். அப்படித்தான் குருகுலம் அன்றைக்கெல்லாம் நடந்துச்சு. அந்த குருகுலத்தில் படிக்கிற போது என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, அகங்காரம், ஆணவம் அகங்காரமெல்லாம் துரத்துற இடம். அது இறைத்தன்மையை உணர வைக்கிற இடம். இந்த ஆணவமும் அகங்காரமும் ஒழிஞ்சதுனால இறைத்தன்மை தானாக உள்ள நுழைய ஆரம்பிச்சிரு. அதெல்லாம் துரத்துற இடம்தான், விரட்டி அடிக்கிற இடம்தான் குருகுலம். அப்போ அப்படி எடுத்து அவன் அந்த மாதிரி அவன் படிச்சுக்கிட்டு இருக்கிற போது, அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற போது என்ன ஆகும்னா, இந்த ஆணவம், இந்த பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அதை சொல்லாம விட்டேன். அந்த பிச்சை இந்த அடுத்த எப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், பிச்சைக்காக சொல்லலை, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே நம்மளுடைய நிலையை இழந்து, அதாவது நம்மளுடைய நிலையை விட்டுட்டு எந்த ஒரு காரியத்துக்காகவும் ஒருத்தண்ட போய் கையேந்தி நிற்கிறோம் பாரு, அந்த கையேந்தி நமக்கு நின்றுட்டோம் அப்படின்னாலே நம்மகிட்ட இருக்கிற ஆணவமும் அகங்காரமும் பொசுங்கி போச்சுன்னு அர்த்தம். அந்த ஆணவமும் அவனாலதே இது நடக்க போகுது அப்படின்னு கையேந்தி அவனோட பிச்சை ஏற்று நிற்கிறோம் இல்லையா, அவன் அந்த பிச்சை போடும்போது இந்த ஆணவமும் அகங்காரமும் ஒழிஞ்சிரும், தானாக போயிடும். அவன் கொடுத்தாத்தான் நீ அப்படிங்கிற நிலை இருக்கிற போது ஆணவத்துக்கு அங்கே வேலை இல்லை, அகங்காரத்துக்கு அங்கே வேலை இல்லை. அதுக்காகத்தான் பிச்சை எடுத்து ஆரம்பத்திலேயே எதை அடித்து காலி பண்ணணுமோ குருகுலத்தில் முதல்ல அதை அடித்து காலி பண்ணுவாங்க குழந்தையிலேயே.
அப்போ அந்த குருகுலத்தில் அந்த மாதிரிலாம் வந்து அவர்களுக்கு பயிற்சி, அந்த குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுத்து அது 12 வருஷம் முடிஞ்சு அவங்க ஊருக்குள்ளே வரும்போது தன்னுடைய உறவுகளுக்குள்ளே வந்து சந்திக்கும்போது பளிச்சுன்னு, அதாவது இந்த பித்தளை பாத்திரமெல்லாம் இது போட்டு பீதாம்பரி பவுடர் போட்டு விலைக்கு எப்படி பளபளன்னு இருக்குது, அது மாதிரி பளபளன்னு இருப்பாங்க. உருவம் பளபளன்னு இருக்கும், உள்ளம் பளபளன்னு இருக்கும், சொல்லு பளபளன்னு இருக்கும். இதுதான் குருகுல கல்வி. இன்னைக்கு இருக்கிற கல்வி மாதிரி இல்லை. இன்னைக்கு காசுக்கும் பணத்துக்கும் தானே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு எந்த குருவுக்கும் வந்து எதுவும் கொடுக்க மாட்டாங்க. இவங்களால என்ன முடியுமோ அதை வந்து அதே பிச்சை தான் மெயின், அவ்வளவுதான். இன்னைக்கு மாதிரிலாம் இல்லை குருகுலம். அதனால வந்து குருகுலம்ங்கிறது அப்படி இந்த ஆன்மீகத்தை வளர்த்தி இறைவனுடைய தன்மையை உணர வச்சுக்கிறதுக்கு அவங்க பயிற்சி கொடுத்து அவனை இறைவனாகவே, இறை குழந்தையாகவே அவனை மாற்றி அவனை ஒரு பளபளன்னு வரக்கூடிய ஒரு நல்ல புனிதமான பாத்திரமாக, நில ஒளியாக, சூரிய ஒளியாக அவனை ஒளியோடு போய் சேர்றதுக்கு ஒளியாக ஆக்கி அவனை வெளியே தாட்டி விடுறது தான் குருகுலம். அப்படிங்கிறது தான் குருகுலத்தினுடைய தன்மை. அதனால் இதெல்லாம் நீங்கள் தெரியணும். எல்லாம் படித்து தெரிஞ்சு இந்த மாதிரி பயணத்துக்கெல்லாம் நம்ம வருங்காலங்களில் நம்ம இப்போ பெரியவங்களாக இருந்தாலும் குழந்தைகளை நாளைக்கு வந்து நமக்கு இருக்கிற குழந்தைங்கள அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்ம சொல்லி கொடுத்து நம்ம அதை வந்து புரிஞ்சு அதுகளை வந்து நல்ல வழி நடத்தி அதுகளை நல்ல வாழ்வை அதுகளுக்கு வழிகாட்டுதலை நம்ம இருக்க வேணும். நம்ம தாய் தந்தைகளா அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டு அதன்படி நடந்துக்கணும்னு சொல்லி உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். ஆத்மா வணக்கம்.